அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புலவி நுணுக்கம், குறள் எண் 1319. தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று. தலைவியின் ஊடலை போக்க தன் அன்பை தலைவன் வெளிப்படுத்தினான். பிறரிடம் நீ இப்படித்தான் இருப்பீர் என்று அவள் கோபித்தாள். என் துடிப்பா. ஊடல் போக்க உறவு கொள்ள வந்தான் தலைவன். பிறரிடமும் இப்படித்தான் செய்வீர் என்று கோபித்தாள் தலைவி. The hero went towards the heroine to pacify her, but she started shouting at him, saying that you have done the similar things to other ladies also. மீண்டும் துடிப்பா. ஊடல் போக்க உறவு கொள்ள வந்தான் தலைவன், பிறரிடமும் இப்படித்தான் செய்வீர் என்று கோபித்தாள் தலைவி. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறிய உரை: உயிர்காதலி ஊழல் கொள்கிறாளே என்று தவிப்பேன். ஊழல் தீர்க்கும் வழிகளை அறிந்து சொல்லாலும் செயலாலும் முனைந்து முனைந்து ஒரு வழியாய் ஊழல் தீர்ப்பேன். அவளோ இப்படித்தான் பழகிய பெண்களின் ஊழல் தீர்ப்பீரோ, பல்வேறு பள்ளிகளில் பெற்ற பயிற்சியோ என்று காய்ச்சி கொட்டுவாள். தலைவி சண்டை போட்டுக்கிறாங்க, மனைவி சண்டை போட்டுக்கிறான். என்னங்க கணவன் பண்ணுவான்? முதல்ல போய் இப்படி முகவா கட்டை பிடிச்சி தாஜா பண்ணுவான். என்ன கோவம் அப்படின்னு கணத்தை பிடிச்சி கிள்ளுவான். அப்புறம் கொஞ்சம் கட்டி அணைப்பான், முதுகு அப்படி தட்டி கொடுப்பான். ஒருவேளை அவன் வெளியிலிருந்து வரும்போதே கொஞ்சம் அல்வா, மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா அதை கொடுப்பான். ஏன்னா அந்த அல்வான்னு தெரியல. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான இனிப்பு பிடிக்கும். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் அல்வாலாம் கொடுக்கணுமா? ஒரு மைசூர் பாக்கு, ஜிலேபி, ரஸ்கதம் என்ற ஒரு நல்ல அருமையான இனிப்பு இருக்குங்க. சேலத்தில் நண்பர் பிரமோத் வச்சிருக்காரு, குப்தா ஸ்வீட்ஸ் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா வெளியில ரசகுல்லாவும் உள்ளுக்குள்ள பாதுஷாவும் இருக்கு. இரண்டு இனிப்புகள் ஒன்றாக சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். அதை வாங்கிட்டு போய் கொடுக்கூடாது மனைவிக்கு. இதெல்லாம் கொடுக்காம வெறும் அல்வாவும் மல்லிப்பூவும் மட்டும் வாங்கிட்டு போய் கொடுக்கறது, அப்புறம் அவளை தாஜா பண்றது. ஒருவேளை கியாபி விஸ்வநாதன் ஐயா ஒரு அறிவுரை திருமணத்துல சொல்லுவாருன்னு எங்க அப்பா சொல்லுவார்: அடக்கிப்பார் இல்லாவிட்டால் அடங்கிப்போ அப்படின்ட்டு. இங்க அடக்கவெல்லாம் முடியாதுங்க. அதனால அடங்கி போறது ஒண்ணுதான் வழி. தடாலன் கால் விழுந்து தாயை கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு இவன் தாஜா பண்ணான்னு வச்சுக்கங்க. தலைவி கூல்டவுன் ஆயிடுவா. அதாவது அவ ரொம்ப அந்த கோபத்தை குறைச்சு சினம் தணிஞ்சு அப்படியே ஒரு ஆற்றுப்படுத்தப்படுவாள். ஆனா என்ன நினைப்பா, இந்த பையன் இப்படி நம்மகிட்ட பண்றானே, இதே மாதிரிதான் எல்லா பொம்பளையும் பண்ணுவானா? எல்லாத்தோட இந்த மாதிரி ஊழல் கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஊழலை தணிப்பதுன்னா இப்படித்தான் போய் எல்லா தாஜாவும் பண்ணுவானா அப்படின்னு அவன் நினைக்கிறா. நினைச்சிட்டா திட்டுறா. இது தாண்டா நீ பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கிட்டையும் திட்டுறா அப்படின்னு தலைவன் புலம்புறான்னு வள்ளுவர் சொல்றார். இதுக்கு ஒரு பாட்டு: தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை, ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க என்று அன்புக்கரங்கள் என்ற படத்தில் வாலி எழுதின அற்புதமான பாடல். சுதர்ஷன் இசையில், TMS குரலில் சிவாஜி கணேசன் பாடியிருப்பாரு. தன்னை போல் பிறரை என்னும் தன்மை தான் அங்க வந்துருச்சு அவளுக்கு. இங்க இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த எம்பத்தின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு படும் கஷ்டத்தை அந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்கணும். உதாரணமா ஒருத்தர் வெயில ரொம்ப களைச்சு போய் நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கொடை கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது, அதே நிலைமையில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு கொடை யாராவது கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அப்போ உடனே அவருக்கு ஒரு கொடையை நம்ம கொடுப்போம். நீங்க கொடையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அல்லது மிருசக்கர வாகனத்தில் போனோம்னா அதில் ஏற்றி கொண்டு போய் அவர் எங்காவது விடுவோம், தண்ணீர் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் நடக்கும். அவருடைய நிலைமையில் நம்மை வைத்து பார்க்கறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்களை பார்த்தாவே அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடும். பெற்றோர்கள் ஞாபகம் அவங்கள போற்றுறவர்களும் உண்டு, ஞாபகம் அவங்கள திட்டுறவங்களும் உண்டு. எப்படினாலும் ஞாபகம் வந்துருங்க. அந்த மாதிரி தலைவி தலைவன் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு வேற ஒருத்தியோட செய்யறா போல் இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வந்துருச்சு. இந்த பாட்டுல தான் சொல்றாங்க, தன்னை போல் பிறரை என்னும் தன்மை வேணும், அந்த எம்பத்தி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கருணை வரணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன பண்றா தலைவி, தன்னை போல பிறரை எண்ணி சண்டை போடுறா. கருணைக்கு பதிலாக சண்டை போடுறா. அது தங்க குரல் சொல்லுது: தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதீர் என்று. நாள் சிறக்க நன்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நெத்திரலியா, விழிய அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.